கர்த்தர் உங்களை குறித்து ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறார். நான் சொல்லுகிற இந்த வசனங்களை என் பிள்ளைகள் கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள், போதிப்பார்கள் என்று கர்த்தர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரா பாருங்க. எத்தனை பேர் போதிக்கிறீங்க தெரியல காலைல உட்காந்து. நான் சொல்கிறேன், எந்த வேலை இருக்குதோ இல்லையோ பிள்ளைகளுக்காக காலையில் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஒதுக்கி ஒரு பாட்டு பாட வச்சு, ஒரு சின்ன ஜெபம் செய்து சொல்லி கொடுத்து, ஒரு சின்ன வேத பகுதியை வாசிக்க வச்சு, ஒரு சின்ன கதையை சொல்லி, எத்தனை பேர் செய்கிறீங்கன்னு தெரில. செஞ்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைங்க சந்தோஷப்படுவாங்க. உங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஆவிக்குரிய ஜீவியம் வளரும், கர்த்தர் மேலே தாகம் உண்டாகும், விசுவாசம் உண்டாகும். ஒவ்வொரு கதையும் சொல்லி முடிச்சுட்டு, பாத்தியா சாத்ராக்கு மேசாக்கு யாபேத்நேகோ எப்படி விசுவாசமாக இருந்தாங்க, அப்படி நாமளும் கர்த்தர் மேலே விசுவாசமாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்கும்போது உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாக விசுவாச வாழ்க்கையிலே வளருவார்கள். வாலிப நாட்கள் வரும்போது உங்கள் பிள்ளைகள் கையேந்த மாட்டார்கள், கர்த்தருக்கு நேராக கையை உயர்த்தி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்வார்கள். ஏன்னா விசுவாசத்தை ஊட்டினீங்க பார்த்தீங்களா இன்னைக்கு.